லியோ ஜீனோ ஹண்டர். அத்தியாயம் 31. அதிர்ஷ்டவசமாக எனது ஒப்பந்தம் எனது முகல் கொள்முதலில் ஜீனோ தரவரிசை கட்டுப்பாட்டை புறக்கணிக்க அனுமதிக்கிறது. லியோஜின் இதயம் திக் திக் என்று வேகமாக துடித்தது. சாதாரண பணம் இல்லை, இது 100 லட்சம் இந்திய பண மதிப்பு. ஏகேவில் வாங்கிய வில்லா வரிசையை வாங்குவது கூட இதைவிட எளிதாக இருந்திருக்கும். மேலும் ஒரு காலத்தில் லியோவின் குடும்பம் எப்போதும் ஏழ்மையில்தான் இருந்தது. ஒரே நேரத்தில் 100 லட்சத்தை செலவழிக்கும் போது அவன் அனுபவித்த உணர்வுகளை யாராலும் கற்பனை செய்ய முடியாது. நல்லவேளை, இது என்னுடைய பணமில்லை என்று லியோ ஒருவித மனநிம்மதியுடன் சிரித்தான். அந்த நிகழ்வு வெற்றிகரமாக முடிந்தது. அடுத்து ஆயுதங்கள், போர் சீருடை போன்றவற்றை வாங்கும் பொறுப்பு காத்திருந்தது. எனக்கு 20 லட்சம் முதலீடு உள்ளது. என்னால் முடிந்தவரை சேமிக்க முயற்சிப்பேன். லியோ ஆயுதங்களின் பட்டியலை திறந்து பீஸ்ட் வால் என்ற 2வது தொடரை விரைவாக கண்டுபிடித்தான். அதன் மாடல்களின் விவரங்களை உன்னிப்பாக கவனித்த லியோ முகம் சுளிக்காமல் இருக்க முடியவில்லை. எனது வலிமை இப்போது மிகவும் வேகமாக உயர்ந்து வருகிறது. எனது உடல் தகுதி விரைவில் ஒரு மேம்பட்ட நிலை வீரரின் எல்லைக்கு உயரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் ஒரு ஆயுதம் வாங்குவதால் மிகவும் தரமான ஒரு ஆயுதத்தை வாங்க முயற்சிக்க வேண்டும். அது ஒரு வழக்கமான நடுத்தர நிலை வீரராக இருந்தால் அவன் A2 அல்லது A3 மாடலை வாங்கலாம். ஒரு ஜீனோ புள்ளியை பெற வெறும் 10,000 மட்டுமே நன்கொடையாக வழங்க வேண்டும். உங்கள் சொந்த வாரியர் டவரிலிருந்து வரும் போராளிகளையும் வெளியிலிருந்து வரும் போராளிகளையும் வேறுபடுத்துவதே ஜீனோ புள்ளி என அழைக்கப்படுகிறது. வாரியர் டவர் ஒரு உள்நினைப்பை கொண்டுள்ளது. வரம்புகளின் வீடு, இணையச்சந்தை, ஆனால் அவர்களிடம் ஒரு உண்மையான போர்ச்சந்தையும் உள்ளது. வாரியர் டவருக்கு வெளியே உள்ள போராளிகளும் தங்கள் பொருட்களை வாங்கலாம், ஆனால் அவர்கள் முழு விலையையும் செலுத்த வேண்டும். என்னுடைய வளர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை நான் குறைந்தபட்சம் A5 அல்லது A6 மாடல் பீஸ்ட் வால் வாங்க வேண்டியிருக்கும் என்று லியோ தலையசைத்தான். ஆனால் இந்த மாடல்களுக்கு 1 நட்சத்திர ஜீனோ தரவரிசை தேவை. 1 நட்சத்திர தரவரிசை என்பது 10,000 ஜீனோ புள்ளிகளுக்கு சமம். அவரது முதல் கொள்முதல் ஜீனோ தரவரிசை கட்டுப்பாட்டை புறக்கணித்ததால் அவர் சுருளை சிறந்த விலையில் வாங்க முடிந்தது. இருந்தபோதிலும் இந்த வகையான சலுகை அவரது முதல் சுருளை வாங்குவதற்கு மட்டுமே நீடித்தது. அவரது ஆயுதங்கள், போர் சீருடை போன்ற அடுத்த பொருட்களுக்கு இந்த வகையான சலுகை இருக்காது. பீஸ்ட் வால் மாடல் A6இன் முழு விலை 20 லட்சம், மாடல் A5இன் முழு விலை 6 லட்சம் என்று லியோ ஏமாற்றத்துடன் தலையாசைத்தான். A5 மாடல் ஆயுதம் உடைவதை பற்றி கவலைப்படாமல் பெரும்பாலான நடுத்தரம் இலை தளபதி அரக்கன்களை எதிர்கொள்ள முடியும். A6 மாடல் ஆயுதம் உடைவதை பற்றி கவலைப்படாமல் பெரும்பாலான உயர்மட்ட தளபதி அரக்கன்களை எதிர்கொள்ள முடியும். அவரது தற்போதைய வளர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை முந்தைய மாடல் ஆயுதம் நிச்சயம் பொருத்தமானதல்ல. முழு விலைக்கு வாங்கலாமா? அது மிகவும் அதிக விலை என்று லியோ சலிப்புடன் தலையாசைத்தான். சரி, இப்போது கேடயங்களை சரிபார்ப்போம். லியோ கேடயங்களுக்கான வலைப்பக்கத்தை திறந்து கூர்ந்து கவனித்தபோது கேடயங்களின் விலை பிளேடுகளை விட மிக குறைவாக இருப்பதை கவனித்தான். நடுத்தர நிலை தளபதியை தடுக்கக்கூடிய ஒரு B5 மாடலின் விலை முழு விலையில் 3 லட்சம் இந்திய டாலர்களும் பாதி விலையில் 1.5 லட்சம் இந்திய டாலர்களும் ஆகும். இருந்தபோதிலும் இதற்கும் ஜீனோ தரவரிசை 1 நட்சத்திரம் தேவை. பை. லியோ அன்று இரவு முழுவதும் இதுபோல் சுருள்கள், ஆயுதங்கள் என முக்கியமானவற்றை வாங்கினான். 2ஆம் நாள் காலை சுமார் 10 மணிக்கு லியோகின் வில்லாவின் தோட்டத்திற்கு ஒரு அந்நியர் வந்தார். திரு லியோ, இதோ நீங்கள் வாங்கிய சுருள். உங்கள் கைரேகையை பயன்படுத்தி அதை திறக்க முடியும். அனுப்பப்பட்ட முத்திரிக்கப்பட்ட அலாய் பெட்டியை லியோ ஏற்றுக்கொண்டான். அலாய் பெட்டியின் மேல் தனது விரலை நீட்டினார். பீப், கைரேகை சோதனையில் தேர்ச்சி பெற்றார் என்று ஒரு உலோகம் ஒலி இருந்தது. அலாய் பெட்டி திறந்தது. உள்ளே 1 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு புத்தகமும் அதனுடன் 2 டிஸ்க்குகளும் இருந்தன. 9 நிலை லைட்னிங் நியூ தந்திரம். புத்தகத்தில் அந்த 4 வார்த்தைகளை பார்த்தான். திரு லியோ, அதை திறந்து பயன்படுத்தி பாருங்கள். உறுதிப்படுத்திய பிறகு தயவு செய்து கையொப்பமிடுங்கள் என்று டெலிவரி பாய் சிரித்தார். அதே சமயம் லியோகின் கண்களில் சிறிது பாராட்டும் தெரிந்தது. 9 நிலை லைட்னிங் வாள். சராசரி போராளியால் இதை வாங்க முடியாது. திரு லியோ, உங்கள் கொள்முதலில் உள்ள தடைகள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று டெலிவரி பாய் சிரித்தார். அவைகளை நான் சொல்வது விதிகளின்படி கட்டாயம். சுருளின் உரிமை சுருளை உருவாக்கியவருக்கு செல்லும். 9 நிலை லைட்னிங் வாள் லைட்னிங் கார்டால் பதிப்புரைக்கப்பட்டுள்ளது. அதை வாங்கியவர்கள் அதை கற்றுக்கொள்ள மட்டுமே உரிமை உண்டு. ஆனால் அதை கற்பிக்க உரிமை இல்லை. அதை நகலெடுத்து விற்கவோ அல்லது தனிப்பட்ட முறையில் கற்பிக்கவோ உங்களுக்கு அனுமதி இல்லை. யாராவது விதிகளை மீறினால் வாரியர் டவர், லைட்னிங் டோஜோ, அண்டர் கிரவுண்ட் அலையன்ஸ் மற்றும் அரசாங்கம் அவர்களை வேட்டையாட இணைந்து செயல்படும். லியோ தலையசைத்தான். நிச்சயமாக அவனுக்கு இந்த விதி தெரியும். உறுதிப்படுத்திய பிறகு டெலிவரி பாய் கிளம்பி சென்றார். இந்த ஒரு சுருளும் 2 டிஸ்குகளின் மதிப்பும் 100 லட்சம் இந்திய பண மதிப்பு.
லியோ தனது தோட்டத்தில் நின்ற ஆச்சரியத்துடன் சிந்தனையில் ஆழ்ந்தார். ஒரு சுருள் தயாரிப்பது அதிக பணம் சம்பாதிப்பது போல் இருக்கிறது. உதாரணமாக, அதிக மக்கள் லைட்னிங் கார்டின் 9 நிலை லைட்னிங் பிளேடை வாங்கினால் அவர் அதிகப்படியாக பணம் சம்பாதிக்கிறார். சிறிது கணக்கிட்ட பிறகு லைட்னிங் கார்டு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பது கடினமல்ல. ஆனால் லைட்னிங் டோஜோவை உருவாக்கிய லைட்னிங் கார்டுக்கு பணம் என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. விலைமதிப்பற்ற சுருளுடன் வீட்டிற்குள் நுழையவிருந்தபோது லியோ என்ற குரல் திடீரென ஒலித்தது. லியோ தலையை திருப்பி பார்க்க அங்கு நின்றவர் வாரியர் டவர் தலைமை பயிற்றுவிப்பாளர் ஷபரீஸ். ஆசிரியரே என லியோ மரியாதையுடன் சிரித்தான். தலைமையகத்தில் டெலிவரி ஆளை பார்த்தேன். நீ ஏதோ முக்கியமான பொருள் வாங்குவதாக எனக்கு தோன்றியது. அதுதான் என கூறி அவரும் சிரித்தார். ஆமாம் என லியோ தலையை ஆட்டினான். லியோவின் கைகளில் இருந்த சுருளின் மீது எழுதியிருந்த 4 வார்த்தைகளை பார்த்த ஷபரீஸ் அதிர்ச்சியடைந்தார். உன்னால் உண்மையிலேயே இதை வாங்க செய்ய முடிந்ததா? சுருள்கள் பூமியில் உள்ள அனைத்து பெரிய சக்திகளாலும் மிக கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டன. அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி இதை வாங்கின என்றார். நான் செலவழித்த பணம் என்னுடையது அல்ல என்று லியோ சிரித்துக்கொண்டே கூறினான். இருப்பினும் கத்தி, போர் சீருடைகள் போன்றவற்றுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது. என்னிடம் போதுமான மூலதனம் இல்லை, பணமும் இல்லை என்று தன் கவலைகளை சீரற்ற முறையில் கொட்டித் தீர்த்தான். ஓ ஆமாம் லியோ, நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்லத்தான் வந்தேன் என்று தலைமை பயிற்றுவிப்பாளர் ஷபரீஸ் சிரித்தபடி கூறினார். சமீபத்தில் அந்த ஜான் மாணவன் என்ற இளைஞன் உன்னை புண்படுத்தவில்லையா? லியோ திடுக்கிட்டார். ஜானா? லியோகிற்கு இன்னும் அவனை தாக்க ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. ஆமாம், கடந்த காலத்தில் என் கைகளையும் கால்களையும் உடைக்க முயற்சிக்கும் ஒருவனை அவன் ஏவிவிட்டான் என்று லியோ தலையசைத்தான். சரி, இதுதான் விஷயம். ஜானின் மாமா ஜாங் லைட்னிங் டவரை சேர்ந்த ஒரு போராளி. இதை தீர்த்து வைக்க சோபாக் நகரில் உள்ள லைட்னிங் தலைமை பயிற்றுவிப்பாளரிடம் அவர் உதவி கேட்டிருக்கிறார். தலைமை பயிற்றுவிப்பாளர் என்று கூறி அவர் சிரித்தார். அவர் இந்த விஷயத்தை உன்னிடம் தனிப்பட்ட முறையில் தீர்க்க விரும்புகிறார். லியோ, உனக்கு தான் பண பற்றாக்குறை இருக்கு இல்லையா? பணம் சம்பாதிக்க இது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ பணம் சம்பாதிக்கலாம் என்றார். லியோகின் இதயம் படபடவென துடித்தது. வாரியர் டவரில் உள் விவாத பலகையில் போராளிகளுக்கு இடையிலான பகைமைகள் பற்றிய பல பதிவுகள் இருந்தன. உதாரணமாக, இந்தியாவில் 6 முக்கிய தலைமையகங்களில் உள்ள போராளிகள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளனர் மற்றும் அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் நகரத்தை விட்டு வெளியேறிய அரக்கர்களின் பகுதிக்குள் நுழைந்தவுடன் எதையும் தீர்க்க எந்த சட்டமும் இல்லை. அது போராளிகளும் அசுரர்களும் சண்டையிடும் இடம், அங்கு எந்த சட்டங்களும் இல்லாத இடம். போராளிகள் அனைவரும் வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையிலான எல்லையில் நடப்பவர்கள். எனவேதான் போராளிகள் தங்கள் மோதல்களுக்காக ஒருவரை ஒருவர் கொன்று கொள்ளும் சம்பவங்கள் சாதாரணமாக நடக்கின்றன. எல்லா பெரிய டவரிலும் அரசாங்கமும் இதுபோன்ற விஷயங்கள் நடப்பதை விரும்புவதில்லை. போராளிகளே மனிதர்களின் உண்மையான செல்வம். அவர்களிடம் இருக்கும் ஒரே விஷயம் அசுரர்களை எதிர்த்து போராடக்கூடிய பலம். போராளிகளுக்கிடையில் எந்த உள்பகைமைகளும் இருப்பதை அவர்கள் எப்போதும் விரும்புவதில்லை. எனவேதான் உள் பேச்சுவார்த்தைகள் என்ற நடைமுறை வந்தது. இது வாதங்களை தீர்த்து கொள்ள உதவுகிறது. மக்களுக்கு வெறுப்புகள் உள்ளன. அவற்றை முடிவுக்கு கொண்டுவர சமாதானமாக மேஜையில் தீர்த்து கொள்வார்கள். ஆனால் அவற்றை தீர்க்க முற்றிலும் வழியில்லை என்றால் அது வேறு விஷயம். லியோ, நீ இன்னும் போராளிகள் வட்டத்தில் நுழைந்த ஒரு புதுமுகம். எந்த எதிரிகளையும் உருவாக்காமல் இருப்பது நல்லது என்று தலைமை பயிற்றுவிப்பாளர் சிரித்தபடி கூறினார். நீ உன் வாழ்க்கையை தொடங்கும்போது பணமும் தேவை. சரி என லியோ தலையை ஆட்டினான். அவர்களால் அதை தீர்க்க முடிந்தால் அது அப்படியே ஆகட்டும். நான் ஜானை இலகுவாக விட முடியாது. நான் பலவீனமாக இருந்திருந்தால் என் கால்களும் கைகளும் உடைந்திருக்கும். நிச்சயமாக என்று தலையசைத்த ஷபரீஸ். நாம் அவர்களுக்கு ரத்தம் வர வைக்கவில்லை என்றால் என்னுடைய வாரியர் டவர் அவர்களை பார்த்து பயப்படுவதாக அவர்கள் நினைக்கக்கூடும். நான் என்ன விலைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று லியோ ஆலோசனையுடன் கேட்டான். லியோகிற்கு விதிகள் தெரியாது.
அதனால் ஒரு வழிகாட்டுதல் பெறுவது நல்லது என்று அவன் நினைத்தான். சிறிது யோசித்த பிறகு ஷபரிஸ் கூறினார், உன்னிடம் தவறு செய்தது ஒரு சாதாரண நபர் மட்டும்தான் என்றால் நீ 50 லட்சம் பணத்தை தாண்டி செல்லக்கூடாது. மற்றும் நீ ஒரு வாரியர் டவரின் உயரிடம் என்பதால் நீ மிகவும் குறைவாகவும் செல்லக்கூடாது. 10 லட்சம் குறையாமல் இருக்கலாம். 10 லட்சத்திற்கும் 50 லட்சத்திற்கும் இடையில் நீ சீரற்ற முறையில் ஒரு எண்ணை தேர்ந்தெடுக்கலாம். சரி என லியோ தலையை ஆட்டினான். நீ சம்மதித்தால் இன்று இரவு அவர்களை நம்மை வந்து சந்திக்க சொல்கிறேன் என்று அவர் சிரித்தார். சரி, நன்றி ஆசிரியரே என லியோ தலையை ஆட்டினான். லியோ முதலில் தனது 9 நிலை லைட்னிங் வால் சுருளை பாதுகாப்பாக வைத்துவிட்டு வீட்டு திரும்பினான். பின்னர் போராளிகளுக்கு இடையிலான தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பற்றிய சில தகவல்களை கண்டறிய ஹோம் ஆஃப் த டவர் என்ற உள்வலை நகரத்தில் ஆர்வமாக நுழைந்தான். ஓ, அப்போ இது இப்படித்தானா? இந்த பணம் பேமெண்ட்டுடன் நற்பெயரும் இணைகிறது. லியோ தொடர்ச்சியாக பல பதிவுகளை படித்து பார்த்தான். இன்று இரவு பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு முழுமையான யோசனை தனக்கு கிடைத்ததாக உணர்ந்தான்.